உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பெஞ்சல் புயல் பாதிப்புக்கு நிவாரணம் வழங்கவில்லை என கூறி விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் கொட்டும் மழையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 4,12,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் நகர பகுதியான ஊரல் கரைமேடு, இபி காலனி, பவர் ஹவுஸ் ரோடு, காலேஜ் ரோடு, மருதூர் ரோடு போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படாததால் அவர்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் வட்டாட்சியர் குணசேகரன் பேச்சுவார்த்தை நடத்தி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 500 குடும்பங்கள் இருக்கு சார். 500 குடும்பங்கள் இருக்கு. ஆனா அவங்க நிவாரணம் வழங்கப்படுறது சனிக்கிழமை அறிவிச்சாங்க. சனிக்கிழமை நகராட்சி உள்ள எல்லா வார்டிலும் கொடுத்துருவாங்க. ஆனா புயலால உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம்எஸ்குள்ள கேம்ப்ல தங்கிருந்தாங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் 5 நாள் ஆகும். இதுவரைக்கும் நிர்வாகத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. எங்களுக்கு இந்த உண்மையில பார்க்க 4 நாளா கரண்ட் இல்லாம வந்துருக்காங்க சார். 4 நாள் கரண்ட் இல்லை, தண்ணி இல்லாம எதுவுமே இல்லாம வந்துருக்காங்க. இவங்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்காம காமராஜ் தேவை எல்லாம் கோடி அவங்களுக்கு வந்து சனிக்கிழமை மதியம் சாயந்தரம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. தயவு செய்து பாதிக்கப்பட்டவங்க கல்வியில இருந்து தத்தளிக்கிறாங்க. அதை பாடம் பண்ண சொல்லி சொல்லுங்க. அதுக்கே இவங்க பார்க்கலன்னா அப்புறம் எதுக்கு பார்த்து எந்த இலவசங்களுக்கு என்ன பிரயோஜனம்? வரலாறு படைச்சிருக்கு இந்த மழை. உயிரை விட்டு மக்கள் நிற்கிறாங்க. எத்தனை உடமைகளையும் உயிரையும் பொருளையும் வீட்டையும் வாசலையும் நிலத்தையும் விட்டுட்டு நடு ரோட்ல நிற்கிறாங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.